2024 ரிலீஸ் ஆன லவ்வர் படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறது பிரபுராம், மியூசிக் சியான் ரோல்டன், மணிகண்டன் தான் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே லவ் பண்ணுறாங்க. காலேஜ் டைம்லேருந்தே லவ் பண்ணுறாங்க. எப்படியும் ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு இவங்களுடைய காதல் பயணம். ஹீரோ கேட்குறான் ஹீரோயின் கிட்ட, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா, நம்மளுடைய காதலை பற்றி நீ உங்கள் வீட்டில் சொன்னியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, நான் அதுக்கு யோசிக்கணும், நான் இதுக்கு இன்னும் தயாராகவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு, நான் குடிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு நீ இந்த மணிக்கு யோசிக்காத, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா நான் என்ன நானே மாற்றிக்கிறேன், என்னுடைய கோபம் பிடிவாதம் எல்லாத்தையுமே நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்குறா. அந்த ஒரு டைமில் ஹீரோவோட நடவடிக்கைகள் எதுவுமே ஹீரோயினுக்கு பிடிக்காம போக, ஹீரோயின் சொல்கிறா, நம்ம கல்யாணம் பண்ணால் செட் ஆகாது, நீ எனக்கு வேணாங்கிற ஒரு முடிவுக்கே வந்துடுறா. அப்புறமா என்ன நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது. இது ஒரு நல்ல என்டர்டெய்னர் படமானு கேட்டிங்கன்னா, இந்த படம் நல்லா ரியலாக எடுத்திருப்பாங்க. அதாவது இந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு ஒவ்வொரு நபருக்கும் ஒரு அனுபவத்தை கொடுக்கும். இந்த படத்தில் வர காட்சிகள் அவங்கள வாழ்க்கையில் நடந்திருக்கும். இந்த படம் பார்க்குறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு காட்சிகளாச்சும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். அந்த மணிக்கு இந்த படத்தை ரியாலிட்டியாக அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதாவது டயலாக் ஆகட்டும், இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் பேசுகிற அந்த டயலாக், சின்ன சின்ன கேரக்டர்கள்லாம் வருவாங்க. அவங்க பேசுகிற டயலாக்குகள் எல்லாமே ரியலாக நல்ல ரியாலிட்டியாக இந்த படத்தில் இருக்கும். அதே மாதிரிக்கு மியூசிக் இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இப்போ ஒருத்தவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நம்ம லவ் செட் ஆகாது, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நம்ம ஒதுங்கி போகிறது நல்லது. அவங்கக்கிட்ட கெஞ்சிற காட்டிலும் நம்ம ஒதுங்கி போகிறது நல்லது. ஏன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. வேணாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்போ நம்ம எவ்வளவு தான் கெஞ்சினாலும், எவ்வளோ தான் அழுதாலும், அந்த முடிவில் எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறது கிடையாது. அதை இந்த படத்தில் ஆணித்தனமாக பதிவு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. இந்த படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படத்தில் வர சில சில காட்சிகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாதிரிக்கு ஒரு ஃபீல் அது தோணும். அந்த அளவுக்கு இந்த படத்தை நல்லா ரியாலிட்டியாக அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதே மாதிரிக்கு இந்த படத்தில் நடித்த ஹீரோ மணிகண்டன், அவரும் இந்த படத்தில் யதார்த்தமாக நடிச்சிருப்பாப்புல. அவரு இந்த தண்ணியை அடிச்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட சண்டை போடுற காட்சிகளாக இருந்தாலும் சரி, அதாவது ஹீரோ ஒரு அடமண்ட்டாக இருப்பான். என்னென்னா, என்கிட்ட கேட்டு தான் நீ எங்கேயுமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டு அந்த மாணிக்குள்ள ஒரு கேரக்டர் ராவாக நடிச்சிருப்பாப்புல இந்த படத்தில். எங்கே போனேன், நான் ஃபோன் பண்ணால் நீ ஏன் எடுக்கலை, யார் கூட நீ பேசிக்கிட்டு இருந்த, அந்த மாணிக்க ஒரு சந்தேகப்படுற மாணிக்க ஒரு கேரக்டர். அது ஒரு சந்தேகம்னு சொல்ல முடியாது, அது ஒரு டீப்பான ஒரு லவ்வுன்னு தான் சொல்லணும் அது. ஏன்னா தனது காதலி அதாவது அவனை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாதுங்கிற ஒரு பயம். அது அந்த பொண்ணு மேலே அவன் வச்சிருக்கிற அளவு கடந்த அந்த அந்த காதல். அதை தான் இந்த படத்தில் இந்த இந்த படத்தில் நடித்த அந்த ஹீரோ ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப ரியாலிட்டியாக அந்த படத்தில் நடிச்சிருப்பாப்புல. அது பாராட்டத்தக்கது தான். அதே மாதிரிக்கு இந்த படத்தை யாரெல்லாம் பார்த்தீங்க, அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.